ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி சப்பாத்தி மாவோ இல்லை சப்பாத்தியோ ரொம்ப அதிகமாக மீதமாயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட கிட்ஸ்க்கு கொடுக்கலாம், அப்படி இல்லை நைட்டு டின்னராக கூட வச்சுக்கலாம், இல்லை மார்னிங் டிஃபனாக கூட நம்ம சப்பாத்தியே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வேக வச்சு மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வெங்காயம், அதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து நம்ம இதை வந்து இதுக்கப்புறம் வதக்க போகிறது இல்லை, அதனால் அப்படி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப காரமாயிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து எதுக்கு கிரீன் சில்லி சேர்க்கலாம், ஆனால் குழந்தைங்க சாப்பிடும்போது காரமாக கடிப்பட்டுரும் அப்படிங்கிறக்காக மிளகாத்தூள். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், பெருஞ்சீரக பொடி அது சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, ரொம்ப கம்மியாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு அரை லெமன் அதையும் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ், அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக லெமன் ஜூஸ் சேருங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் தான் பாயில் பண்ணியிருக்கோம், மற்ற எல்லாம் அப்படியே தான் சேர்க்குறோம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, இது வந்து 1 டீஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து கொத்தமல்லி இலை தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த லாக்டவுன் டைமில் வந்து அடிக்கடி கடைக்கு போக முடியாமல் இருக்கனால மல்லி இலையை இந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன். அது காஞ்ச மல்லி இலை அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மட்டும் தான் அப்படின்னு இல்லை, இது கூட கேரட் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டா மற்ற ஏதாவது காயை வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து சீஸ் கிரேட்டரில் போட்டு துருவனால நல்லா ஃபைனாக ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம எல்லாமே கொஞ்சம் பச்சையாக தான் சேர்க்குறோம், அதனால் இந்த மாதிரி குட்டியாக துருவிக்கோங்க. இது கூட சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எதுனாலும் என்ன இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு தான் அதோட பேஸ், அதை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன மாற்றணுமோ உள்ள மாற்றிக்கலாம், இல்லை ஏதாவது சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து காலையில் உள்ள மிச்ச சப்பாத்தி இருந்துச்சு, அதை நம்ம இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படி 2ஆக மடித்து ரோல் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வந்து கிரில் பண்ண போகிறேன். நீங்கள் கிரில் பேன் இல்லை அப்படின்னா தோசைக்கல்ல கூட பண்ணிக்கலாம். இது வந்து குட்டியாக உள்ள சப்பாத்தி, அதை வந்து நான் சும்மா 2 சப்பாத்திக்கு இடையில வச்சுட்டு இதை அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. கிட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஈவினிங் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும் இது. இப்போ வந்து நான் வந்து கிரில் பேனில் இந்த மாதிரி கிரில் பண்ணிக்கிறேன். கிரில் பேன் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா தோசைக்கல்ல விட்டுக்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சுட ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பட்டரோ இல்லை நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் தான் தடவிருக்கேன். பாருங்கள், நல்லா சூடாக ஒரு ஸ்நாக் மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நைட்டு டின்னரை கூட வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிரில் பேன் இல்லாதவங்க இந்த மாதிரி தோசைக்கல்ல 2 பக்கம் போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து திரும்ப நம்ம ஒரு ஸ்நாக்காக இல்லை நைட்டு டின்னராக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.